நான் சுந்தர்லால். இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜிங், நார்மல் சார்ஜிங்னா என்ன, ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்படி நடக்குது, சூப்பர் ஒர்க் பிரின்சிபல்னா என்ன, அது எப்படி சார்ஜரும் மொபைல் ஐடென்டிஃபை பண்ணிக்குது, எப்படி சார்ஜிங் கரண்ட் எல்லாம் வேரி பண்ணுறதுங்கிற பிரின்சிபிள்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். மேஜர் சார்ஜிங் டைப்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். பேசிக் சார்ஜிங் பிரின்சிபிள். நார்மலாக ஒரு மொபைல் சார்ஜர் நார்மல் வோல்டேஜ் 5 வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ், இன்புட் வோல்டேஜ் நம்முடைய வீட்டுடைய வோல்டேஜ் 230 வோல்டேஜ் ஏசி, இது டிசி 5 வோல்ட் டிசி. நார்மல் கரண்ட் வந்து 0.5 ஆம்பியர் டு 2.4 ஆம்பியர், அதாவது 2.5 வாட் டு 12 வாட் நார்மல் சார்ஜருடைய கெப்பாசிட்டி. நார்மலாக பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? பவர் வாட்டேஜ் ஈக்குவல் டு வோல்டேஜ், தட் இஸ் அவுட்புட் வோல்டேஜ் இன்டு கரண்ட். இப்போ வந்து 5 ஆம்ஸ் டு 5 வோல்ட் 2 ஆம்ஸ் இருந்ததுன்னா 10 வாட். ஹையர் வாட்டேஜ் மீன்ஸ் ஃபாஸ்டர் சார்ஜிங். ரொம்ப ஹையர் வாட்டேஜ் கொடுத்தோம்னா ஃபாஸ்டராக சார்ஜ் ஆகும். சார்ஜிங் ஃபேஸஸ். சார்ஜிங் அக்கர்ஸ் 2 ஃபேஸஸ், 2 ஃபேஸில் நார்மலாக சார்ஜிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட், அதாவது கரண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு கான்ஸ்டன்டாக கரண்ட் சப்ளை ஆகும். ஒரு 80% சார்ஜ் ஆனோடனே கான்ஸ்டன்ட் வோல்டேஜுக்கு மாறிடும், அதாவது வோல்டேஜ் ஸ்டெடியாக வச்சுக்கும், கரண்ட் வேரி ஆகிட்டு இருக்கும். நார்மலாக யூஎஸ்பி கேபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது சார்ஜிங் கேபிள்ஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா டேட்டா கேபிள்ஸ்னு சொல்லுவோம். அதுலேயும் சி டைப் கேபிள் உண்டு. ஹையர் அண்ட் மொபைல் அண்டு ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. யூஎஸ்பி 2 கேபிள்ஸ், 2ங்கிறது ஸ்டாண்டர்டு. அதில் 4 வயர்ஸ் இருக்கும். 4 வயரில் ரெட் வயர் வந்து பாசிட்டிவ் 5 வோல்ட்டு, பிளாக் வயர் கிரவுண்ட், அதாவது நெகட்டிவ் டெர்மினல், ஒயிட் வயரும் கிரீன் வயரும் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது ESP 2 ஸ்டாண்டர்ட். ஸ்மார்ட் மாடர்ன் சார்ஜஸ் யூஸ் டெடிக்கேட்டட் ஹார்ட்வேர் கண்ட்ரோலர் இருப்பார். அந்த சார்ஜரில் வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஹார்ட்வேர் இருக்கும், அதில் மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ஃபயர்வேரும் இருக்கும். அதில் ஃபயர்வேர்ங்கிறது ஒரு லிமிட்டட் சாஃப்ட்வேர். அது சேலஞ்சஸ் என்ன சேலஞ்ச் எல்லாம் இருக்குது? ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறான், ஹீட் ஜென்ரேட் ஆகும். கேபிள் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கேபிள் மெல்ட் ஆகிடும். அலிவேட் பண்ணுறது, அதாவது இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மல்டி செல் பேட்டரி, அதாவது உள்ள நம்ம பார்க்க ஒரு பேட்டரி மாதிரி தெரியும். லேப்டாப்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, 3 பேட்டரி 6 பேட்டரிஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மொபைல்லேயும் இன்டர்னலாக 2 செல் யூஸ் பண்ணி 2 அட் டைமில் சார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அட்வான்ஸ்டு ப்ரோட்டோகால்ங்கிறது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி சார்ஜிங் பண்ணுறாங்க. சார்ஜர் பேஸ்டு சர்க்யூட்ரியும் இந்த மொபைலில் இம்ப்ளான்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்யூஷன்ஸ். ஃபாஸ்ட் சார்ஜிங்னா என்ன? அபவ் 10 to 18 வாட்னா அது ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லுவாங்க. பிலோ 18 வாட் ஆர் 10 வாட்னா அது நார்மல் சார்ஜிங் பேர். காமன்லி 18 வாட் டு 33 வாட் இன் மிட் ரேஞ்ச். இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் இருக்கு. குவால்காம் ப்ராசர், இப்போ மொபைலில் யூஸ் பண்ணுற ப்ராசர் வந்து குவால்காம், ஸ்னாப்ட்ரான் எல்லாம் ப்ராசர் இருக்குது. அதில் குவால்காம் யூஸ் பண்ணுறது வந்து குவிக் சார்ஜிங் மெத்தட்னு பேர். சாம்சங் அவருடைய மொபைலில் யூஸ் பண்ணுற அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் பேர். இன்னொரு வந்து யூஎஸ்பி பவர் டெலிவரி, இது வந்து ஹையர் அண்ட் அண்ட் லேப்டாப்ல எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. குவால்காம் குவிக் சார்ஜிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது? ப்ரொப்ரைட்டரி டு குவால்காம் ப்ராசருடைய ப்ரொப்ரைட்டரி increases voltage to deliver more power with lower current. அதான் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவோம்னா ஹை வோல்டேஜ் சப்ளை பண்ணுவோம். நார்மலாக 5 வோல்டேஜ் நார்மல் சார்ஜர்னா இது டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் சார்ஜிங் டைம்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சப்ளை பண்ணும். எப்படி குவால்காம் 2 and 3 ஸ்டாண்டர்ட்ல 18 to 36 வாட் சப்ளை பண்ணும். வேரியபிள் வோல்டேஜ் 3.6 வோல்ட்ல இருந்து 22 வோல்ட் வரைக்கும் வேரி பண்ணும் சார்ஜர், டிபெண்டிங். அது வந்து எப்படின்னா மொபைல் ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பி அந்த வோல்டேஜ் அது என்ன பவர் பேட்டரி லெவல் இருக்குங்கிறத இன்டிமேட் பண்ணும். அதுக்கேற்றபடி இது அட்ஜஸ்ட் ஆகும். இது குவால்காமுடைய சார்ஜருடைய பிரின்சிபல். குவால்காம் சார்ஜ் குவிக் சார்ஜ் வந்து 4 and 5 ஸ்டாண்டர்டு அப் டு 100 இன்டகிரேட்டிவ் வித் பவர் டெலிவரிங்கிறது அனதர் குவிக் சார்ஜிங் ஸ்டாண்டர்டு. இது அண்ட் ப்ரோக்ராமபிள் பவர் சப்ளை, இது வந்து சாஃப்ட்வேரே உள்ள ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க சார்ஜர்ல. இந்த பேட்டரியுடைய லெவல் ஹீட்டை பொறுத்து இந்த வோல்டேஜை வேரி பண்ணும். 3.3 வோல்ட் டு 20 வோல்ட் வரைக்கும் வேரி பண்ணும். குவிக் சார்ஜ் இண்டிகேஷன், எப்படி நமக்கு குவிக் சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தா நார்மலாக அந்த போல்ட் இண்டிகேஷன் இருக்கும் இன்டர்னலாக. அது சில சமயம் டபுள் போல்ட்டு தெரியும். டபுள் போல்ட்டுன்னா குவிக் சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சார்ஜிங் அனிமேஷன், இந்த சுற்றி ரிங் மாதிரியோ இல்லைன்னா பபிள் மாதிரியோ கண்டினியூஸாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குனால குவிக் சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
பாப்அப் மெசேஜ் லைக் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு இண்டிகேஷன் இந்த சார்ஜர் பக்கத்தில் இந்த பர்சன்டேஜ் பக்கத்தில் இருந்துட்டு இருந்ததுன்னா அது குவிக் சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். யூஎஸ்பி பவர் டெலிவரி இது ஒரு ஸ்டாண்டர்டு. இது இப்போ லேப்டாப் அண்ட் ஹையர் அண்ட் மொபைல்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. யூரோப்பில் இது வந்து மஸ்ட்டு. ஸ்டாண்டர்ட் அடாப்ஷன் அண்ட் பவர் லெவல்ஸ் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் யூஸ்டு பை ஆப்பிள், கூகுள் அண்ட் சாம்சங். மேனேஜ்டு பை யூஎஸ்பி இம்ப்ளிமெண்டேஷன் ஃபாரம்ங்கிறது ஒரு கன்சார்டியம், அவங்க தான் இதை மேனேஜ் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓப்பன் ஸ்டாண்டர்ட், யார் வேணாலும் இந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட்ஸ் 100 watt PD3 இருந்ததுன்னா PD 3.1ன்னா 240 watt வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஃபிக்ஸட் ப்ரொஃபைல்ஸ், அதாவது வோல்டேஜ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். என்ன வோல்டேஜ்னா 5 volt, 9 volt, 15 volt, 20 volt, இந்த இதுக்கு இடையில எந்த வோல்டேஜும் இருக்காது. எக்ஸ்டெண்டட் பவர் ரேஞ்ச் இதோட அட்வான்ஸாக இப்போ ரீசர்ச் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 28 volt, 36 volt அண்ட் 48 volt வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறாங்க. பவர் டெலிவரி கேபிள்ஸ் போத் விசிபிள் எக்ஸ்டர்னல் ஐடென்டிஃபிகேஷன், கேபிள்லேயே பிடின்னு இருக்கும், இன்விசிபிளா பில்ட் இன்டுதே இருக்கும். இதுக்குள்ள சில சமயம் சிப்பும் இருக்கும் அந்த கேபிள். அந்த சி கேபிள் கீழே இருக்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயே விசிபிளா 240 watt இருக்கும் பாருங்க. ஹைலி காம்பேட்டிபிள் அண்ட் ஃபியூச்சர் ப்ரூஃப். பிபிஎஸ் ப்ரோக்ராமபிள் பவர் சப்ளை, இது அட்வான்ஸ்டு வெர்ஷன். இது பிடியில் அலோஸ் ஃபைன் கிரைண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் வந்து வோல்டேஜஸ் லைட்டாக வேரி பண்ணும். இதில் ஸ்டாண்டர்டாக 5 volt, 9 volt, 15 volt இருந்தாலும் இதில் மில்லி வோல்ட் ஸ்டெப்பில் வேரி பண்ண முடியும். ரெடியூசஸ் ஹீட்டு, இப்படி வேரி பண்ணுறதுனால இந்த சார்ஜரும் ஃபோனும் ஹீட்டு ரெடியூஸ் ஆகி இருக்கும். ப்ரொப்ரேட்டரி ஹை ஸ்பீட் சார்ஜிங், வேற ப்ரொப்ரேட்டரி சார்ஜிங் எல்லாம் இருக்குது. ஓப்போ ஃபோன், OnePlus, விவோலெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க. ஊக் அண்ட் சூப்பர் ஊக் டெக்னாலஜி, இது நார்மலாக வந்து ஓப்போ ஃபோனில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி. இது கரண்ட் வந்து 65 watt, 80 watt, 100 watt அண்ட் அப் டு 240 watt வரைக்கும் இது ஒர்க் ஆகும். 10 to 13 minutes 100% சார்ஜ் பண்ண முடியும். இந்த சார்ஜர்ல இந்த சிம்பிள் இருக்கும் சூப்பர் ஒர்க்குன்னு. கேபிள் நார்மலா ரெட்டா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரொப்ரேட்டிவ். ஆப்த மார்க்கெட்டும் நமக்கு இது கிடைக்கும். ஆனால் அந்த சூப்பர் ஒர்க் இருக்குங்க பிரிண்ட் இருக்கான்னு பார்த்து வாங்கினா தான் அது சார்ஜர் ஓப்போவுக்கு ஃபிட் ஆகும். டேஷ் சார்ஜ் அண்ட் வாப் சார்ஜ், OnePlus யூஸ் பண்ற ஃபாஸ்ட் சார்ஜிங் மெத்தட் பேர் டேஷ் சார்ஜ் ஆர் வாப் சார்ஜிங் சொல்லுவாங்க. 65 watt வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி சூப்பர் ஒர்க் கீழே கொண்டு வர்றாங்க. ஏன்னா மேனுஃபேக்சரர் ஓனர்ஷிப் ஒரே ஆளுங்கிறதுனால அதை ஒரே ஸ்டாண்டர்டாக கொண்டு வராங்க. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். Much of the voltage regulation charges circuitries in the charger itself. சார்ஜர் எல்லா வோல்டேஜ் ரெகுலேஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதனால ஃபோன் வந்து எப்பயுமே கூலாக தான் இருக்கும். ரிக்வெஸ்ட் ப்ரிப்பரேட்டரி சார்ஜர் அண்ட் கேபிள், இது வந்து அவங்கள்ட்ட ஓன் சார்ஜர் அண்ட் கேபிள் யூஸ் பண்ணாதான் சூப்பராக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். சிமிலர் டெக்னாலஜி, ஹுவாய் சூப்பர் சார்ஜ், Xiaomi ஹைப்பர் சார்ஜ், விவோ ஃபிளாஷ் சார்ஜ், இதெல்லாம் 66 watt to 240 வரைக்கும் சார்ஜ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் ப்ரொப்ரேட்டிவ், அதாவது அவங்கள்ட்ட ஓன் மேனுஃபேக்சர்ஸோட ஓன், ஓப்பன் ஸ்டாண்டர்ட் கிடையாது. இது அல்ட்ரா ஃபாஸ்ட் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங், இதோட சூப்பர் ஃபாஸ்டோட டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா டூயல் செல்ஸ், இன்டர்னலாக டூயல் செல் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம சார்ஜிங் வந்து 50% ரெடியூஸ் பண்ணிடலாம். 2 செல்லே பேரலல் பண்ணியிருப்பாங்க இன்டர்னலாக. கூலிங் மெத்தடு அல்காரிதம் இல்லைன்னா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதை கூல் பண்ணுவாங்க. இன்டர்னலாக ஹீட் ஆகினா கரண்ட்டை குறைச்சிருவாங்க, ஹீட் குறையும் போது கரண்ட்டை கூட்டுவாங்க. மார்க்கெட்டிங் அண்ட் பவர் லெவல்ஸ், மார்க்கெட்டிங் 50+ வாட்னு சொல்லி மார்க்கெட் பண்ணுறாங்க. Xiaomiலையும் ஓப்போலையும் ரியல்மிலையும் அந்த மாடல்ஸ் வருது. 120 to 240 மாடல் வரைக்கும் வருது. அதர் டெக்னாலஜி, சாம்சங் அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி ஏற்கனவே நம்ம பார்த்தது. ஆப்பிள் வந்து 27 to 30 watt தான் அவங்கள்ட்ட ஃபோனில் பிடி வச்சு சார்ஜ் பண்ணுறாங்க. லிமிட்டடாக தான் சார்ஜ் பண்ணாங்க. சார்ஜிங் டைம் கூட வரும், ஆனால் கூலாக இருக்கும். அனதர் சார்ஜிங் மெத்தட் ஸ்டாண்டர்ட் வந்து வயர்லெஸ் சார்ஜிங். வயர்லெஸ் சார்ஜிங்னா கேபிள் டைரெக்டாக போர்ட்டுக்கும் சார்ஜரும் கேபிள் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பேடுன்னு இருக்கும். இந்த பேடில் கொண்டு இந்த மொபைலை வைப்பாங்க. பேடை டைரெக்டாக நம்ம சார்ஜரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேர்ல இருந்து டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா 3 phases ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேடுக்கு வந்து ஒரு ஆசிலேட்டிங் கரண்ட் சார்ஜர் அனுப்பும். இந்த ஆசிலேட்டிங் கரண்ட்னால இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் இந்த பேடில். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்து காயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த காயிலில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இம்பார்ட்டன்ட் ஆகும்போது அந்த காயிலில் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ்டு வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்து சார்ஜர் உள்ள மொபைலுடைய இன்டர்னல் சர்க்கியூட்டை கன்வெர்ட் பண்ணி பேட்டரிக்கு அனுப்பும். இது 3 phases நடக்கும்.
டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் சார்ஜிங். இண்டக்டிவ்னா நியரா இருக்கணும், அது பக்கத்திலே இருக்கணும், இல்லை மேலேயே இருக்கணும். ரெசனன்ஸ்னா டியூன்டு காயில் யூஸ் பண்றாங்க. இது கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃப்ரண்ட்ல சார்ஜர் வச்சுட்டு இப்போ மொபைல பின்செட்ல இருக்கவங்க கூட யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம், சார்ஜ் ஆகும் ஓரளவுக்கு. சார்ஜர் அண்ட் கேபிள் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் கெப்பாசிட்டி. சும்மா நீங்க ஆஃப் த மார்க்கெட் போனோம்னா ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுங்கன்னா அவங்க லோக்கல் சார்ஜர் கொடுத்துட்டு அது ஃபாஸ்ட் சார்ஜர்னு சொல்லிடுவோம். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஃபாஸ்ட் சார்ஜர் கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா என்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வால்ல அடாப்டர் டெக்ஸ்ட் இருக்கும், ஸ்பெக் அண்ட் கேபபிலிட்டி. அதுல அந்த ஸ்பெக் அண்ட் கேபபிலிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் என்னெல்லாம் அது சார்ஜ் பண்ணுது, 5 வோல்டேஜ் 1 ஆம்ஸா 2 ஆம்ஸாங்கிறது இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு 5 வோல்ட் 3 ஆம்ஸ்னு ஒரு செட்டிங் இருக்கும், 9 வோல்ட் 2 ஆம்ஸ்னு ஒரு செட்டிங் இருக்கும், 11 வோல்ட் 6.1 ஆம்பியர்னு ஒரு செட்டிங் இருக்கும். இது இருந்தாதான் அது ஃபாஸ்ட் சார்ஜர். இந்த 3 ரேஞ்சும் இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜ் புரோட்டோகால் ஐடென்டிஃபிகேஷன் அந்த பவர் டெலிவரினா USB-C போர்ட்டு தான் இருக்கும், 2 பக்கம் சி போர்ட்டு தான் இப்போ சார்ஜரில் இருக்கும் நார்மலாக. இந்த பவர் டெலிவரி அடாப்டர்னா PD. ஸோ 2 சைடும் நார்மலாக C கேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொப்ரைட்டரி ப்ரோட்டோகால்ஸ் ஓக்கு, சூப்பர் ஓக்கு, டாட், வார்ப்பு கேபிள் கிரீனாவோ டீலாவோ ஆரஞ்சாவோ இது உள்ள ஒரு பிளாஸ்டிக் இருக்கும், அந்த கலர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஆரஞ்சு. இது மாதிரி கிரீனோ டீல் கலர்ஸ் இருந்ததுன்னா அது 10 வோல்ட்டு 20 வோல்ட் வரைக்கும் இது அது கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். இங்கே போர்ட்லேயே அந்த கலர் இருக்கணும், அப்போதான் அது ப்ரொப்ரைட்டரி ஓகேன்னு அர்த்தம். சார்ஜிங் கேபிள் ஐடென்டிஃபிகேஷன் connected type cable with C on both sides. Type C is inherently built for the modern USB port PD. The cable thick charge and color essence. Proprietary high speed cable are thicker, ரொம்ப திக்கா இருக்கும் அந்த கேபிள். ஹை கரண்ட் மேக்கர் சிப்ஸ், சில கேபிளுக்குள்ள சிப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரோக்ராமபிள் பவர் ஷேரிங் பண்ண முடிய கேபிலிட்டி இருக்கும். அதுக்கு USB-C to USB cable designed to handle over 60 watt contain an internal maker chip. உள்ள ஒரு சிப்பே இருக்கும். இதுல 60 வாட்டுக்கு மேல போன அந்த 100 வாட்ல எல்லாம் இந்த சிப் இருக்கும். இந்த சிப்புக்கு தேவையான பவர் எல்லாம் நம்ம சார்ஜர்ல தான் இருக்கும். இந்த சிப்பு தான் அந்த வோல்டேஜ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிங்க எக்ஸ்டர்னலா. Thanks for watching this video. Please subscribe to receive more videos.